பாரதிய ஜனதா கட்சியினருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையின் கீழ் இயங்கும் ஒன்றிய நொண்டி அரசுக்கும் அன்பான பணிவான ஒரு வேண்டுகோள். வங்கதேச பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனாவை வங்கதேசம் இன்று நாட்டை விட்டு துரத்தியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியிற்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை கீழ் இயங்கும் ஒன்றிய நொண்டி அரசு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி நீட்சியாக மீண்டும் யாரும் கேட்பரற்ற வகையில் செயல்பட்டு வளர்க்கப்பட்ட ஒன்றிய நொண்டி அரசுக்கு மீண்டும் அதே போல சர்வதிகாரம், மதவாதம், வீண் விவாதம், பொய், பித்தலாட்டம், மக்களின் விருத போக்கு கடைபிடித்து செயல்பட்டால் இந்தியாவிலும் மக்கள் புரட்சி வெடித்து மக்கள் தாமாக முன்வந்து உங்களை எல்லாம் இந்தியா நாட்டை விட்டு துரத்தும் நிலை ஏற்படும். இதை தவிர்க்க வருங்காலத்திலாவது மதவாதம், விதண்டவாதம், சர்வதிகாரம் எல்லாம் விட்டு மக்கள் நலன் ஒன்றே தங்கள் நலனாக கருதி செயல்பட்டால் நன்றாக இருக்கும். மாநில அரசுகளுக்கு உரிய மரியாதையும் மாநில அரசுகளுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும் நிதிகளையும் வழங்கினால் வருங்காலத்திலாவது இந்தியாவில் பாஜக என்ற ஒரு கட்சி இருக்கிறது என்ற நிலைமை ஏற்படும். அதை தவிர்த்து தேவையில்லாத நபர்களின் பேச்சை கேட்டு RSS, நிர்மலா சீதாராமன், ஜெண்டா அமித்ஷா, ராஜ்நாத் சிங் போன்றோர் பெயரை கேட்டு திரு நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு அத்வனியாக ஆக வேண்டியதுதான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்ற ஒரு பழமொழி உள்ளது. அதே போன்று ஒன்றிய அரசின் நொண்டி அரசின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி அத்வானி, வாஜ்பாய் மதிக்காமல் நானே எல்லாமே என்று செயல்பட்டாரோ அதே போல உங்கள் கட்சியில் வேறு நபர் வந்து உங்களை துடைத்தெறிந்து வீழ்த்தி அவர் உங்களை அவமானப்படுத்துவார். இது நிச்சயமாக நடக்கும். ஆகவே மிச்சம் மீதி காலத்திலாவது தாங்கள் தயவு செய்து ஒரு உண்மையான பிரதமராக, நல்ல பிரதமராக செயல்பட்டு மக்கள் நலன் கருதி செயல்பட்டால் நன்றாக இருக்கும்.